தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களுடைய போராட்டம் நாளுக்கு நாள் வீரியமாகுதோ இல்லையோ அதை பத்தி பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்ம வீட்டை அவங்க காசு வாங்கிட்டு தானே சுத்தம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. காசு வாங்கினா செய்ய முடியாத வேலைகள் இருக்கு, நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல வேலைகளும் இருக்கு. காசு கொடுத்து எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஆணவத்தில் இங்கே யாருமே சுத்தக்கூடாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. காசு கொடுக்குறோம், அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தூய்மை பணியாளர்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு குப்பை கூட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை, அந்த தெருவில் இருக்கக்கூடிய குப்பை ஒரு குழந்தை நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இரவிலும் பகலிலும் மழையிலும் வெயிலிலும் அவங்க வேலை செஞ்ச பிறகு அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற வாக்குறுதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குறுதி நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர், அதற்கு பக்கவாத்தியம் வாசிக்கக்கூடிய ஒரு மேயர், அதை சுற்றி கைதட்டக்கூடிய இன்னொரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நான் தான் எஜமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு பிள்ளையா ஒரு உபத்தலைவர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி. அந்த கட்சி இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக யார் வந்தாலும் அவங்களை கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. எப்படிலாம் கடிச்சு வைக்க முடியுமோ அப்படிலாம் கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை இருக்கிறாங்க. அது கஸ்தூரி வந்ததா இருக்கட்டும், ஷனம் செட்டி வந்ததா இருக்கட்டும், இல்லை சீமான் அவர்கள் வந்ததா இருக்கட்டும், அடுத்தா விஜய் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு பனையூரில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நானும் நினைச்சேனடா பனையூரில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செய்தியை வெளியிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் சன் டிவியெல்லாம் இதை எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இதுக்கு மேலே இனிமேல் விஜய் அவர்கள் வெளியிலே வரமாட்டாரு, பனையூர்லேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னாங்க. பட் அந்த தூய்மை பணியாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகி சொல்றார், விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே பந்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவர் வருவதன் மூலமாக அங்கே போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் நேரடியாக அவர் சந்திச்சிருக்கோம். அவர் வாரேன்னு சொன்னாரு, நாங்க தான் வேண்டான்னு சொன்னோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த ரிப்பன் மாளிகையை விட்டு எங்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கழிவறையை கூட பூட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டோம். மனுஷனுக்கு அடிப்படையான சில விஷயம், அதுவும் இயற்கை உபாதைகள் அப்படின்னு சொல்லும்போது அதை கூட வெளியேற்ற முடியாத ஒரு அவ்வள நிலைக்கு நம்முடைய துப்புரவு பணியாளர்கள், கூடுதலாக பெண்கள் இருக்காங்கங்க. இதில் அந்த பெண்களுடைய உடல்நிலை இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நம்முடைய அரசாங்கத்துக்கு நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரும் மன உளைச்சல் நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டும். ஸோ இங்கே எங்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரிப்பன் மாளிகையை விட்டு. நீங்கள் வாரீங்க, வந்தால் கண்டிப்பாக கூட்டம் வரும், ப்ரெஸ் எல்லாரும் வருவாங்க, நிறைய கூட்டம் வரும், உங்கள் ஃபேன்ஸ் வருவாங்க, கட்சிக்கு ஆதரவாளர்கள் வருவாங்க, கட்சியில் சேர வேண்டிய நபர்கள் வருவாங்க. இப்படி வரும்போது அது ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும். இந்த போக்குவரத்து நெரிசலை மட்டுமே காரணம் காண்பித்து எங்களை என்ன செஞ்சிருவாங்க, இந்த ரிப்பன் மாளிகையை விட்டு வெளியேற்றிடுவார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே போராட்டத்தை நடத்த முடியாது. எனவே எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்கே வாரோம், உங்கள் இடத்துக்கே வரோம், பனையூருக்கு வரோம், அங்கே வச்சு நம்ம பேசுவோம், என்னதான் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எப்படி போராடணுமோ அதை போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் அங்கே வைத்து இந்த துப்புரவு பணியாளர்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்ததாக செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நம்ம சொல்லலைன்னா நாமும் நார்மல் மீடியா மாதிரி மாறிடுவோம்ல. அப்படின்னா களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவன் யார்? மாறி மாறி இரண்டாவது தினமாக களத்தில் நிற்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எவ்வளவுதான் அவர் மேல முரண்பாடு, ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அவரை விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனா துப்புரவு பணியாளர்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நியாயமானதா இருக்கு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அங்க இருக்கக்கூடிய மக்களை கவர்கிறதோ இல்லையோ, கண்டிப்பா இளைஞர்களை கவரும். ஏன்னா அவர் அரசியலை செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய மக்களை, அந்த மக்களுடைய எதிர்காலத்தை ரொம்ப பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரா நம்ம முன்னாடி இருக்கார். அவர் தனிப்பட்ட விஷயம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, டிஎம்கே போர்ட்ரேட் பண்ற மாதிரி அவர் ரொம்ப பெரிய அளவில் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்தவரா அப்படின்னு கேட்டா, இதை விட குற்றம் செய்தவர்கள் உங்க கட்சியில இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார், இங்க அவருடைய பேச்சுக்களை நீங்க கேட்டாதான் தெரியும். சேகர் பாபு அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை பத்தி என்ன தெரியும்? அவர் ஒரு குப்பையோடு குப்பையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது மட்டும் தானா? இல்ல, இன்னும் நிறைய நடந்திருக்கே. எல்லாத்தையும் பார்த்துருவோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். போராடும் மீனவன், போராடும் மாணவன், போராடும் துப்புரவு பணியாளர், போராடும் ஆசிரியர், போராடும் போக்குவரத்து துறை ஊழியர்கள், போராடும் நெசவாளர்கள், அத்தனை மக்களின் கண்ணீரும் சாபமும் கொடுங்கோல் திமுக அரசை அப்புறப்படுத்தும்.
ஆணவமும் அறநிலைத்துறை அமைச்சரும் அன்ஃபிட் அமைச்சர் இப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இந்த முன்னாடி சொன்னது போராடும் மீனவன் போராடும் மாணவன் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், மாணவர்கள் லேப்டாப்பா இருக்கட்டும், சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹாஸ்டலுக்கு பேரெல்லாம் மாத்தி போட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா சாப்பாடு கிடைக்கல சார், சாப்பாடு நல்லாவே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள், மேல் பூச்சி பூசி இருப்பாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளேயே கீழே விழுந்து டமார்னி மாணவர்கள் மேல விழுறக்கூடிய செய்திகள் அரசியல் சதுரங்கத்துல மட்டுமே ஒரு 10 வீடியோ பேசியிருப்போம். 10 டிஃப்ரெண்ட் இடத்துல நடந்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய தரம் அப்படிங்கிறது இருக்கு. மாணவர்களுடைய போராட்டம், லேப்டாப்பை நிப்பாட்டிட்டீங்க, மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த சைக்கிள் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. மாணவர்களுக்கு அடுத்ததா ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்துக்கும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறது இப்போது அமல்படுத்த விட்டதா அப்படின்னு கேட்டா யாருமே அதை அமல்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களுடைய போராட்டம், துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு என்ன நடந்துச்சு? ஐயோ சார் அடிக்கிறாங்க சார், ஆசிரியர்களை அடித்து அவங்கள அப்படியே பஸ்ல ஏற்றக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வேணும் இவங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்ச நிறைய நபர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதானே திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில நல்லது செய்வாங்கன்னு நினைச்சிருப்பாங்கப்பா. உண்மையிலேயே அதிமுக ஆட்சி அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு, திமுக நமக்கு நல்லது தரும் அப்படின்னு நினைச்சு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கப்பா. இப்போ திமுக ஆட்சி ரொம்ப கேவலமா இருக்குப்பா, வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ப்பா. இதெல்லாம் நீங்க மாத்த முடியுமாப்பா? அப்பா உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்பா. நீங்க நினைச்சீங்கன்னாப்பா ஸ்டாலின் அப்பா இன்னும் ஒரு 6-7 மாசத்துல பெரிய அளவுல ஏதாவது ஒரு மேஜிக்கை பண்ணி ரொம்ப சூப்பரா மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துரைத்து நல்லதை செஞ்சு இவ்வளவு நாள் விட்ட அந்த கேப்பை ஃபில் பண்ணிருங்கப்பா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கொள்றோம்ப்பா. வாய்ப்பில்லை ராஜா. அதுக்கும் சீமான் அவர்கள் ஒரு ஆப் அடிச்சிருக்காரப்பா. அது என்ன ஆப் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன்ப்பா. வேற ஒண்ணுமே இல்லப்பா. செப்டம்பர்ல நீங்க ஓபன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு, செப்டம்பர்ல இல்ல ஆக்சுவலா உங்களுடைய வாக்குறுதியில அது முதன்மையான வாக்குறுதியா இருந்துச்சப்பா. அந்த வாக்குறுதி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்களாப்பா, எல்லா பெண்களுக்கும் அப்பா 1000 ரூபாய் கொடுத்துருவீங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க. இந்த எல்லா பெண்களும் அப்படிங்கிறவங்கள அது பிறகு தகுதி அடிப்படையில் பிரிச்சிங்கப்பா. தகுதி அடிப்படையில் பிரிப்பதும் சாதிய பிறப்படிப்படையில் பிரிப்பதும் 2 ஒண்ணும் தானே. 2 மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி தானே. நீ தகுதி அடிப்படையில் எப்படி ஒரு தகுதி அடிப்படையில் மக்களை பிரிப்பார்கள்? நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கியா, உனக்கு இல்லை. அப்ப எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னீங்களே சார், அதை தானே சார் எல்லாரும் கேட்கறாங்க, வேற எதுவுமே கேட்கல. விடுபட்ட போன பெண்களுக்கு நாங்க மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு உருட்டுனீங்கல்ல. அப்ப இவ்வளவு நாள் காசு யார் தருவா? இவ்வளவு நாள் விடுபட்டது என்னுடைய தவறு கிடையாது, எனக்கு தகுதி இருந்துச்சு. ஆனா என்னுடைய தகுதியே நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா மறுபடியும் வந்துட்டு உனக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நாங்க சோதித்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ற. நான் என்னுடைய தகுதி இதுதான் சொன்ன பிறகும் என்னுடைய தகுதி இது இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொன்ன பிறகு மறுபடியும் என்னுடைய தகுதியை சோதிக்க வந்த தகுதி நிறைந்த ஒரு அரசாங்கமாக தகுதி இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே தகுதியற்ற ஆட்சி நடக்கும்போது தகுதியான மாணவர்களும் மாணவிகளும் தகுதியான மக்களும் தகுதியான பெண்களும் இங்கே தகுதியான இந்த அரசின் முக்கியமான நலத்திட்டங்களில் இருந்து அப்புறப்படுத்துவதெல்லாம் சரியா அப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதப்பா. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்பா. போராடும் ஆசிரியர்களப்பா அது பெரிய கதையப்பா, அதை பத்தி பேசியிருக்கோமப்பா அப்படிங்கிறதெல்லாம் இங்க இருக்குங்க. எங்களுக்கும் பேச தெரியும். ஆனா என்ன அரசியல்வாதிகள் மாதிரி அந்த கட்சியை குறை சொல்லி இந்த கட்சியை குறை சொல்லி என்ன ஆக போகுது? மனிதர்களை மனிதர்களா பார்க்கக்கூடிய நபர்கள் நாங்க ஜாதிய மத ரீதியில எந்த விதத்திலும் எங்களுக்கு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஆனா நீங்க செய்றீங்க பாருங்க ஒரு அரசியல், சாதிய கட்சியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு 2 சீட்டு 3 சீட்டை கொடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள வச்சே சாதிய மக்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சையா பேச வைப்பதும், அவங்கள வச்சே சாதிய தூண்டுதலை செய்வதும், அவங்கள வச்சே பிற சாதி மக்களை அடிப்பதும், அவங்கள வச்சே பிற சாதி மக்கள் பற்றியான பரப்புரையை பரப்புவதும், அதன் பிறகு அந்த சாதியை வேட்பாளரை போடப்பா, இந்த சாதி வேட்பாளரை மாத்துங்க, அந்த சாதிக்கு தான் அங்கே நிறைய கூட்டம், இந்த சாதிக்கு இங்கே கூட்டம் கிடையாது, தூக்கி போடுங்க, இந்த சாதி விழாவா இவர் அனுப்புங்க, ரெட்டி விழாவா அவர் அனுப்புங்க, தேவர் விழாவா இவர் அனுப்புங்க, நாடார் விழாவா இவர் அனுப்புங்க. எதுக்கு அப்போ இந்த மறைமுகமான அரசியல்? சாதியை ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, வாய்க்கிழிய பேசுனீங்க. சாதிய அடிப்படையிலான ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆணவ படுகொலைக்கு இன்னுமே நம்மளால ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற முடியாத நிலைமையில நாம இருக்கோம்னா உங்களுடைய வாக்குறுதிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பலம் என்ன? இனி உங்களுடைய வாக்குறுதி எப்படி மக்கள் நம்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் நம்புவார்கள் செய்திகளை பார்க்காத, இல்ல பரம்பரையா நான் இந்த கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வேணா ஓட்டு போடுவாங்க.
ஆனால் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கக்கூடிய மக்கள், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மக்கள், கொஞ்சமாக மக்கள் மீது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய ஆசைகளை வைத்திருக்கக்கூடிய, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அடுத்த தலைமுறைக்காக இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக 2026 தேர்தலில் கொஞ்சம் வெயிட் போட்டு பார்ப்பாங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? 4.5 வருடங்கள் செய்யாததை இப்போ செய்ய போறீங்க. உங்களுடன் ஸ்டாலின் நலத்திட்டங்கள், இதோ நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. சார், இதை ஒரு 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பேக் நீங்கள் செஞ்சிருந்தாலும் பெரிய அளவில் டிஎம்கே இங்கே மக்கள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அசைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை அப்படி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்போ மக்கள் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? இந்த அரசாங்கம் மாறுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன சலுகை தருவாங்களோ அத்தனையும் வாங்கி வச்சுக்கணுமாப்பா, இதுக்கு பிறகு நமக்கு கிடைக்காது, ஏன்னா அடுத்த அரசாங்கம் மாறிடும், இந்த அரசாங்கம் வழியாக நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நினச்சி வச்சுருப்பாங்க. நான் ஒரு கடை எடுத்தேங்க. அந்த கடையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டெக்ஸ்டைல் ஆயிடுச்சு. அப்போ இந்த டெக்ஸ்டைலை விற்கணும் அப்படின்னா 800 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சட்டையை 400 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு தருணம் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்க மாட்டாங்க. ஆனால் முன்னாடி ஷாப் க்ளோசிங், கடை அடைக்கப்படுகிறது, அதனால பாதி விலைக்கு எல்லா பொருளையும் தருகிறோம், கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஆலை மோதும். கடையை பூட்ட போறானாண்டி, உடனே வாங்க, பாடுறா மச்சான் கடையை பூட்ட போறான்டா, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இதுதான் ஒரு 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 ஷாப் கிளியரன்ஸுக்கே இந்த அளவுக்கு மக்கள் புள்ளிங் இருக்குன்னா, நீங்க அரசாங்கத்தை முடிக்க போறீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வேற ஏதோ அரசாங்கம், இல்லை உங்க அரசாங்கம். பட் இந்த 5 வருஷத்துக்கான முடிவு எழுதப்பட போகுது இல்ல. அப்ப அந்த முடிவின் போது என்ன செய்வாங்க மக்கள்? நமக்கு அவங்க தராம எப்படி, ரோடு போடாம எப்படி, வாய்க்கால் தூர் வராம எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்கல்ல. அந்த யோசனை உங்களுக்கு பெரிய ஆப்பு. அதனால மக்கள் இப்ப கூடுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நாம போட்ட திட்டம் மக்கள் மத்தியில பெருசா வேலை செஞ்சிருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் டம்மி பாய், அதெல்லாம் டம்மி, அதை நம்பிராதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நேரா ஜெயக்குமார் அவர்கள் என்ன போட்டிருக்காரு? ஆணவமும் அறநிலைத்துறை அமைச்சரும் அன்ஃபிட் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்களை வைத்து இப்போது ஹேஷ்டேக் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஏடிஎம்கே சரியான ஐடி விங்கா இருந்தா இந்த அன்ஃபிட் அமைச்சரை மட்டும் நீங்க ட்ரெண்ட் அடிச்சு காமிச்சிருங்க பார்ப்போம். ஏன்னா இதை ஈஸியாக தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு டிஎம்கேட ஐடி விங் இருக்கு. அவங்க இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் அடிக்க வச்சிருவாங்க. ஸோ நீங்க மோதி பார்க்கலாம், திமுகவினுடைய ஐடி விங்கா அதிமுகவினுடைய ஐடி விங்கா அப்படின்னு சொல்லி. நடுவில் 2 ஐடி விங் இருக்கு. ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங், இன்னொன்று தாவேகாவினுடைய ஐடி விங். அவங்க இந்த கோதால வேண்டாம்னு நினைக்கிறோம். நீங்க 2 பேருமே மோதி யார் பெருசுன்னு சொல்லி அடிச்சுக்கா நீங்க பார்க்கலாம். ஐடி விங்கை வச்சு ட்ரெண்ட் அடிக்க வைங்க. அன்ஃபிட் அமைச்சர், அன்ஃபிட் முதலமைச்சர், அன்ஃபிட் எதிர்கட்சி தலைவர், அன்ஃபிட் ஓபிஎஸ், அன்ஃபிட் ஸ்டாலின். இதுல யார் அன்ஃபிட் அப்படிங்கிறத மோதி பார்த்துடலாம். இது சாதாரண ஒரு மோதல்லாம் கிடையாது. 2026க்கான வெள்ளோட்டம் இது. யார் இங்கே பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருக்காங்க, எதிர்ப்பு எப்படி உருவாகி இருக்கு, ஆதரவு எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான சின்ன ஒரு கேம், பாப்பா கேம்பா இதெல்லாம். அடுத்ததா இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. வண்டலூரில் இருந்து மீஞ்சூர் வரையிலான 60 கிலோமீட்டர் நீள சென்னை வெளிவட்ட சாலையை தனியாருக்கு விற்பனை செய்ய திமுக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதை சொல்லியிருப்பது யார் அப்படின்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து ஒரு நபர் போடுறாரு. இதையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தானே முதலில் பேச வேண்டும், ஆனால் அவர்கள் வந்த வேலையை மறந்துட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகள் மட்டும் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லல, பட் உடனடியாக பேசக்கூடிய நபர்கள் கம்யூனிஸ்டுகளாகத்தான் இருந்தார்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை, மக்கள் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, மக்கள் சாப்பிட்றதுக்கு, மக்கள் தங்குறதுக்கு, மக்கள் தூங்குறதுக்கு, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எதுவுமே கேட்காம துப்புரவு தொழிலாளர்கள், அங்க ஆளும் கட்சிக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமா பேரணி நடத்தியிருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை ஒன்றிருத்தி, எப்பா இந்த பிரச்சனை இன்னைக்கு சென்னையில், நாளைக்கு நம்ம ஊர்லயும் வந்துடும், நாமளும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்த வேலையை மறந்து விட்டார்கள். எல்லாரும் சொல்றதுதான், வந்த வேலையை மறந்துட்டாங்கன்னா பெட்டி பெட்டியா கைமாறி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க பார்க்கல, அதனால எங்களால சொல்ல முடியாது நீங்க இவ்வளவு பெட்டி வாங்கியிருக்கீங்க அவ்வளவு பெட்டி வாங்கியிருக்கீங்கன்னு. ஆனா தேர்தல் நிதிக்காக நாங்க காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். திமுக இருந்து கை நீட்டி நாங்க வாங்கணும், அது எல்லாத்தையுமே நாங்க தேர்தல் செலவுக்காக தான் செலவு பண்ணோம். ₹1 கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போல அப்படின்னு சொன்னவங்களும் நீங்க தான். ஸோ காசு வாங்கியிருக்கீங்க நான் செலவு பண்ணல அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் சட்டை என்னுடையது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே சீமான் அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் சொன்னேன்ல சீமான் அவர்களுடைய கேள்வி கொஞ்சம் வேலிடான கேள்வி அப்படின்னு சொல்லி. அவர் கேட்கறது, நெல் சேமிக்க கிடங்கு இல்லை, 10,000 மூட்டை
கேள்விப்பட்டீங்களா? ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி செய்தி ஊடகங்கள்ல வந்துச்சு. முக்கியமான செய்தி ஊடகங்கள்ல வந்திருக்காது. ஏன்னா அது எல்லாமே உங்களை மடைமாற்றம் செய்வதற்காக. நீங்க இந்த செய்தி தான் பார்க்கணும், இந்த செய்தியை பார்க்க கூடாது. குதிரை இருக்குல்ல, குதிரை அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும், ஸ்ட்ரைட்டா நடக்கும். ரைட்டு லெஃப்ட் எதையுமே பார்க்காது. ரைட்ல கோதுமை இருந்தாலும் சரி, லெஃப்ட்ல அரிசி இருந்தாலும் சரி, புல்லு வளர்ந்திருந்தாலும் சரி, இந்த பக்கம் பெரிய பச்சை பசைன்னு காய்கறிகள் இருந்தாலும் சரி, குதிரை நேரா போகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குதிரைக்கு கண்ணில் 2 பக்கமும் இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த குதிரைக்கு விஷன் அப்படிங்கிறது கரெக்ட் 90 டிகிரி, அந்த முன்னாடி மட்டும்தான். அந்த பக்கமும் போகாது, இந்த பக்கமும் போகாத அளவுக்கு அந்த குதிரையை வளர்க்கக்கூடிய நபர்கள் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அது இந்த மீடியா அப்படிங்கிறத வச்சு நீ இதை தான் பார்க்கணும், அந்த ரைட் லெஃப்ட்லாம் பார்க்காத, நேரா பாருன்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததெல்லாம் மாயை, நம்ம பார்த்ததெல்லாம் நியூஸே கிடையாது, நம்ம பார்த்ததெல்லாம் வெறும் 5% தான் அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய வரும்போது நமக்குள்ள ஒன்று வரும் பாருங்க, இது எப்படியாவது வெளி உலகத்துக்கு சொல்லிடணும்யா, என்ன நடந்தாலும் சரியா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீடியாலாம் நீங்க ஒமிட் பண்ணிடுவீங்க. அவங்க நடத்துகிற டிபேட்டை காரி துப்புவீங்க. எனக்கெல்லாம் சில செய்தி ஊடகங்களுடைய டிபேட்டை பார்க்கும்போது இவன்டா அவன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா என்னன்னு தெரியும், அவனு எந்த கட்சிக்காக வேலை செய்யறாங்கன்னு தெரியும், இந்த டிபேட்டினுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த டிபேட்ல எதிர்கட்சி எப்படி பேச முடியும், அவங்களால பேச முடியாது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு அந்த டிபேட்டை பார்த்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எங்க இந்த மேட்ச்ல இவன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்றது மேட்ச் பிக்சிங். இந்த பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய இந்த பத்திரிகை, இந்த ஊடகம் நடத்தக்கூடிய இந்த டிபேட்ல இந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் கேள்விகள் கேட்க முடியும், இதுதான் நரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு அதை எப்படி நம்மளால உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பார்க்க முடியும்? ஏதோ டைம் போகலப்பா, எங்க அப்பா பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா, நேரம் போகலை அதனால இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நேரம் போகாம பார்க்கக்கூடிய நபர்கள் வேணா அதை பார்ப்பாங்களே தவிர, கொஞ்சம் அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய நபர்கள் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதுவும் 2K கிட்ஸ் எல்லாம் இப்படிலாம் உட்கார வைக்க முடியாது பார்த்துக்கோங்க. அவங்களாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அப்டேட்டா போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசியலை நீங்க இப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவனே வந்தாலும் முடியாது, பார்த்துக்கோங்க. சரி, அப்படின்னா ஏதாவது ஒரு பயண டீட்டெயில்ஸ் சொல்லிட வேண்டியதானே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு போறாக, இங்கிலாந்துக்கு போறாக, செப்டம்பர் மாதத்தில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா, முதலீட்டை ஈர்ப்பதற்கு, அங்கிருந்து 4 நிறுவனங்களை அப்படி இங்கே கொண்டு வர்றதுக்கு. இதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வெள்ளை அறிக்கை கேட்டுட்டு இருந்தாரு. நாங்கள் இருக்கும்போது 3 லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சு, வெள்ளை அறிக்கை தர நாங்கள் தயாராக இருக்கோம், உங்கள் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வந்துச்சுங்கிற வெள்ளை அறிக்கை தருவீங்களான்னு கேட்டாங்கல்ல. அதை கொடுத்துட்டாங்கன்னா முதலீடு எவ்வளோ வந்திருக்க போகுதுன்னு அர்த்தமாயிர போகுது. நேற்று வேறு தூத்துக்குடியிலையோ திருநெல்வேலியிலையோ ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வருதுன்னு சொல்லி அதே இடத்துல பூஜையை போட்டிருக்காங்க. மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு கம்பெனி வருதுன்னு சொல்லி பூஜை போடுறாங்களாம். ஒரே இடத்துல 2 கம்பெனி எப்படிப்பா வரும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்க வேற உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, அதனால கண்டிப்பா இந்த கேள்வியெல்லாம் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய இந்த ஜெர்மனி, இந்த இங்கிலாந்து பயணம் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி மோடி அவர்கள் இங்கே வரார். போன தடவை மோடி அவர்கள் வந்தபோது தமிழக முதலமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். இந்த தடவை மோடி வரும்போது கண்டிப்பாக அவர் இருந்தார்னா மோடி அவர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வெளிநாடு போயிட்டார்னா அப்படி ஏதாவது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் உள்ளூராக இருக்குது, நடந்தால் பார்க்கலாமே. இன்னும் நிறைய செய்திகள் எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் என்ன டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கும் போர் அடிச்சிடும் பாருங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நிறைய செய்திகள் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலேயே இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நாம் எல்லாமே கொஞ்சம் தப்பிச்சிருவோம். யோசிக்கலைன்னா மாட்டிக்கிடுவோம் அக்கா. நீங்கள் மாட்டுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் காலையும் பிடிச்சி இழுத்து உள்ளக்க மாட்டி விட்டுருவீங்க. அதனால் எங்களையாவது கொஞ்சம் காப்பாற்றுங்கய்யா, நாங்களாம் நல்லா இருந்துட்டு போட்டோம்யா, பிள்ளை குட்டிலாம் இருக்குப்பா, பார்த்துப்பா, வரும் தலைமுறையாவது காப்பாற்றுங்கப்பா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.